திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம். நம சிவாய நம. சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 19/5/2024 அன்று நமது பெங்களூரில், அதாவது எந்த இடம்னு கேட்டிங்கன்னா ஐவி சாண்டம் ஹோட்டல் நம்பர் 33, 5th மெயின் ரோடு, ஆனந்தராவ் சர்க்கிள், ரேஸ் கோர்ஸ் அருகில் பெங்களூரில் நடக்குது. கட்டாய கலந்து கொள்ள விருப்பம் கீழே உள்ள போன் நம்பருக்கு முன்பதிவு பெற்று அவசியம் வருவோம். காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். என் பேர் வெங்கடேஷ். நான் குவைத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட் டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் 2024 இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் கிரியா பயிற்சி குருஜிக்கிட்ட எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் குவைத்தில் இருந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கு காரணம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்திருந்தேன். இந்த கிரியாவை பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் ஐடியா கிடையாது. நான் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி தான் இந்தியாவுக்கு வந்திருந்தேன். இந்த மகா சிவராத்திரி அன்றைக்கி கிரியா யோகா பயிற்சி நடக்கிறத வீடியோவில் பார்த்தேன். நான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு என்ன பிரச்சனைனா லம்பார், அதாவது L1 L2ன்னு சொல்கிற முதுகெலும்புக்கு கீழே இருக்கிற ஜவ் வெளியே விலகி வந்திருந்து அது சியாட்டிக் நர்வ் டிஸார்டர்னு சொல்லக்கூடிய நம்ம முதுகெலும்புலேருந்து கால் வரைக்கும், பின்னங்கால் வரைக்கும் போகக்கூடிய எலும்பில் ப்ரெஸ் ஆகி எனக்கு சேரில் உட்காந்து வேலை பார்க்கவே முடியல. நான் இன்ஸ்ட்ருமெண்ட் டிசைன் இன்ஜினியரிங்கிறதுனால ஃபுல் டைம் எனக்கு ஒர்க்கு சேர்லேயே உட்காந்து பார்க்குற மாதிரி தான் என்னுடைய ஒர்க்கு. அதனால தான் நான் சேரில் பொழுதுனைக்கும் உட்காந்துட்டு இருக்கிறனால அந்த பிரச்சனை வந்ததுன்னு நினச்சி தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் குவைத்தில் சரியான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தேன். ஒன்றும் சரிப்பட்டு வரல. சரி, இந்தியாவில் தான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குமேன்னு சொல்லி நான் எமர்ஜென்சி லீவில் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நான் லோக்கல் டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது அவங்க ஆப்ரேஷன் தான் பண்ணணும், கம்பல்சரி ஆப்ரேஷன் தான் பண்ணணும், ஏன்னா ஜவ் நல்லா 50% வெளியே வந்திருக்குதுன்னு சொல்லி சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க. நானும் ஆப்ரேஷன் பண்ணலான்னு தான் முடிவும் பண்ணி வச்சுருந்தேன். சரி, இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த கிரியா யோகா பயிற்சி நடக்குன்னு சொல்லி நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு டேரெக்டாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அந்த இடத்துக்கு போயாச்சு. கிரியா யோகா நான் குருஜியை மீட் பண்ணி, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் குருஜியை நான் யூடியூப் வீடியோ பார்த்துருக்கேன். நேரில் அப்போ தான் மீட் பண்ணேன். மீட் பண்ணிவிட்டு கிரியா யோகா பயிற்சி தீட்சையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமாட்டுக்கு நான் குருஜிக்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி மறுநாள் மார்னிங் காலையில் அவங்ககிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கும்போது சொன்னேன். அவன் எனக்கு நீங்கள் மறுநாள் ஃபோன் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருந்தாலும் மறுநாள் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு குருஜி சொன்னாங்க. நான் அதே ஃபங்க்ஷனில் தான் லீனா மேடம் அவங்க இந்த டான் தெரப்பி அப்படிங்கிற தெரப்பியை பற்றி அவங்க அந்த ஸ்டேஜில் பேசியிருந்தாங்க. எனக்கு அதை பற்றி பெருசாக ஒன்றும் ஐடியா கிடையாது, நம்பிக்கையும் இல்லை அது மேலே பெருசாகவும். நான் மறுநாள் குருஜிக்கு ஃபோன் பண்ணும்போது குருஜி நீங்கள் லீனா மேடத்தை கோயம்புத்தூரில் அவங்க டான் தெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி காண்டாக்ட் பண்ண சொன்னாங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணி அது பண்ணுங்கள் சரியாக போகும்னு சொன்னாங்க. அவங்க மட்டும், குருஜி மட்டும் சொல்லாமல் உமா மேடம்னு இன்னொருத்தங்க எங்கள் ஹோம் டவுனில் வந்த கோயில்பட்டியில், நான் என்னோடய ஹோம் டவுன் கோயில்பட்டி, அங்கேருந்து ஒரு மேடம், அவங்க ஸ்கூல் டீச்சர், அவங்களும் இதே தான் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. எனக்கு அவங்க 2 பேர் சொல்லும் போதும் கூட பெருசாக ஒன்றும் நம்பிக்கை இல்லை. சரி, ஒரு குருஜி சொல்லியிருக்கிறாங்க, அந்த மேடமும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான மேடமும், அவங்க டீச்சரு, அதனால் அவங்களும் சொல்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு நான் கோயம்புத்தூருக்கு நேராக கிளம்பி அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டுக்கு கோயில்பட்டிக்கு திருப்பி நான் நேராக கோயம்புத்தூர் கிளம்பி ஒரு சிட்டிங்ஸ் மட்டும் போய் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் அது ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 15 சிட்டிங்ஸும் பண்ணி கோயம்புத்தூர்லேயே ஸ்டே பண்ணி முடித்து நான் இப்போ கோயத்துக்கும் வந்துட்டேன். இப்போ கோயத்தில் என் ரூமில் இருந்தால் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். நான் கிட்டத்தட்ட 1 மந்த் நான் அங்கே தான் தங்கியிருந்தேன். எனக்கு இப்போது அங்கே ரொம்ப பெயின் இருக்க போய் தான் நான் வந்தேன். ஈவன் நான் அந்த கிரியா தீட்சை மகா சிவராத்திரி அன்னைக்கு கூட எடுக்கும்போது எனக்கு லாஸ்ட் நேரத்துலலாம் ரொம்ப கால் வலிச்சிருந்துச்சு. என்னால் சம்பளங்கால் போட்டு உட்காரவே முடியாமல் மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வேலம்மாள் டாக்டரையுமே நான் அதுக்கு வேலம்மாள் மதர் ஹாஸ்பிட்டல்லையும் கன்சல்ட் பண்ணியிருந்தேன். அவங்களும் இதே தான் சொல்லியிருந்தாங்க, ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சீஃப் டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே போய் அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டு லீனா மேடம் டான் தெரப்பிங்கிற அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து 15 சிட்டிங்ஸ் ஃபுல்லாக முடித்து இப்போ நான் கோயத்துக்கு வந்தாச்சு. போன செவ்வாய்க்கிழமை 1 வீக் ஆச்சு. நான் எந்த சேரில் உட்காந்து ஒர்க் பண்ணுற இருந்தேனோ அதே சேரில் தான், அதே டிசைன் ஒர்க்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ எந்த பெயினுமே எனக்கு இல்லை. முதல்ல குருஜி சொல்லும் போதும் சந்தேகமாக தான் இருந்தது எனக்கு. ஆனால் இப்போ ரொம்ப கிளியராக அந்த பெயின் எதுவுமே இல்லாமல் ஒரு சால்வ் ஆயிடுச்சு. ஏன்னா குருஜி எப்போவுமே சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு எனக்கு நான் குருவுக்கு முன்னால் அம்மா அப்பா தான் சொல்லிட்டு, எங்கள் அம்மா அப்பாவுக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறதுல பெருசாக விருப்பம் இல்லை. ஏன்னா முதுகெலும்பில் போய் ஆப்ரேஷன் பண்ணோன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற எண்ணமும் பயமும் அவங்களுக்கு இருந்துச்சு. அதே தான் குருஜியும் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி தெரப்பி பண்ணுங்கள் சரியாக போகும்னு சொன்னாங்க. இப்போ நான் அன்றைக்கி தீட்சை வாங்கின நேரத்தில் இருந்து இப்போ வரைக்கும் கிரியாவை
ஒரு 2 நாள் தவிர மற்ற எல்லா நாளுமே கிட்டத்தட்ட நான் ஒரு 38 நாள் கிட்ட பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் டெய்லி. இந்த கிரியா தீட்சையினால தான் கடவுளோட ஆசீர்வாதத்தால் வந்து ஆப்ரேஷன் சுத்தமாக பண்ணாமல் குவைத்துக்கு திருப்பியும் வந்தாச்சு. இப்போ எந்த பெயினும் இல்லை, 1 வீக் ஆகிடுச்சு, நல்லபடியாக போயிட்டுருக்குது. இது எல்லாமே வந்துட்டு இந்த கிரியாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பெரிய ஒரு ஆப்ரேஷன், அதாவது பெரிய ஆப்ரேஷனாக முதுகெலும்பில் ஆப்ரேஷன் பண்ணுறது வந்து இன்றைக்கி பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், எனக்கு ஃப்யூச்சரில் பிரச்சனை ஆகலாம் மேபி. அப்படி எதுவுமே நடக்காமல் ஒரு சொட்டு கத்தி கூட வைக்காமையும் இது சால்வ் ஆகி திருப்பி நான் குவைத்துக்கு வந்து என் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து எல்லாமே இதுக்கு காரணம் வந்து குருஜி தான். ஏன்னா குருஜி எங்கள் வீட்டில் கூட அம்மா அப்பா வந்து ஆப்ரேஷன் போவேனான்னு சொன்னாங்க. பட் எனக்கு போயிடலான்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. சரி, குருஜியும் சொல்கிறாங்களே ஒரு பெரியவங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு அசட்டு நம்பிக்கையில் தான் அது பண்ணது. பட் அது வந்து குருஜியோட ஆசீர்வாதத்தால் சுத்தமாக அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி கிளியர் ஆகி இப்போ நான் பழையபடியே வந்து வேலைக்கு வந்தாச்சு. இந்த நேரத்தில் குருஜிக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா நான் வந்து ஒரு அசட்டு நம்பிக்கையில், ஏன்னா எனக்கு என்னென்னா லாஸ் ஆஃப் பே, இங்கே கோயத்தில் வேலை பார்க்குறதுனால வந்துட்டு நான் எமர்ஜென்சியில் வந்திருக்கேன்னா ஒவ்வொரு டேக்கு எனக்கு சேலரி கிடையாது. ஸோ சீக்கிரமாக வந்து போய் ஜாயின் பண்ணிடணுங்கிற எண்ணம் மட்டும்தான் மேஜராக இருந்தது. பட் இந்த தெரப்பி பண்ணலாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுச்சே தவிர ஒரு மாதம் டைம் எடுத்துக்கிச்சு தெரப்பிக்கு மட்டுமே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியாக சால்வ் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் குருஜிக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி மட்டும் சொல்லிக்கிடாமல் இன்னொரு விஷயம் மட்டும் குருஜிக்கிட்ட ஒரு பிளெஸ்ஸிங்ஸோட வேணும்னு கேட்டுக்கிறேன். என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் டெய்லி எல்லா நாளுமே கிரியா யோகா பண்ணணும். அதுக்கு வந்து குருஜியோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும். குருஜி எல்லாருமே வந்துட்டு பண்ணணும் தான் நினைப்பாங்க. பட் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து ஆசீர்வாதம் வேணும்னு நேரத்துக்கு இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன்.